போட்டியிடாதது வந்து மாநில அரசுகளுக்கு நீங்க வர வேண்டும் பல பேர் சனாலிகள் போட்டியிடாதது நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் உதயநிதிக்கு இது போட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு பேசுகிறார். அதனால உங்களுக்கு திமுக அழுத்தம் வந்து உங்களுக்கு வாபஸ் தர. இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, வந்து திமுக அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் வந்து இதுல விலகி இருக்காரு. தொடர்ச்சியாவே வந்து திமுகவோட ஸ்டாலின் மற்றும் தலையினால்தான் திருமாவளவன் போட்டியிடல அப்படின்னு சொல்லி பல்வேறு அன்புமணி ராமதாஸ் மாதவர்கள் எல்லாமே தொடர்ச்சி இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதே நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் மெம்பர்ஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 3 பேரை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காமல் தவிர்த்து விட்டார் திருமாவளவன். ஏனென்றால் அந்த 3 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள், அதனால் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக வந்து திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்ற பொருளும் துணிக்கிறது. அதனால்தான் திமுக ஆதரவாக செயல்பட்டவர்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார். அப்படின்னா திருமாவளவன் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டார் என்ற பொருள் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்டவர் அப்புறம் எப்படி வாபஸ் வாங்குறத மட்டும் திமுக அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்னு வரும்? ரெண்டு முரண்பாடா இருக்குல்ல, கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல. அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க. நான் வந்து அந்த தோழர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் போனதற்கு காரணம், மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வைதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல 2 முறையோ 3 முறையோ போட்டியிட்டால் அடுத்த முறை தருவதில்லை என்பதை ஒரு வரையறையாக கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த அறிவாளிகளாக இருந்தாலும் 3 முறைக்கு மேல் வாய்ப்பில்லை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒரு வரையறை. அது சமூக நீதி அணுகுமுறை. நாங்கள் அப்படி ஒரு வரையறையை இன்னும் உருவாக்கவில்லை என்றாலும் கூட 3 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற பாலாஜி, 2 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற ஷானவாஸ், ஒரே முறை போட்டியிட்டு அந்த ஒரே முறையிலேயே வெற்றி பெற்ற பாபு, இவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு போய் 5 ஆண்டுகள் உட்கார்ந்து அங்கு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் அளிப்பது நியாயம் என்றாலும் கூட, தகுதி என்றாலும் கூட, அந்த இடங்களில் 3 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கிற சமூக நீதி அணுகுமுறை அடிப்படையில் தான் இந்த முடிவை நான் மேற்கொண்டேன். அவ்வளவுதான். அதை வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார் என்றார்கள். அது உண்மை இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் நான் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன் என்றுதானே பொருள். அவரை இப்ப நான் வாபஸ் வாங்கின உடனே திமுக அழுத்தத்திற்கு பணிந்து விட்டேன் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இரண்டுமே முரண்பாடானது. எப்போதும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது, இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது எதிர்கட்சிக்காரர்களுக்கான கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது எடுபடாது. திருமாவளவர் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டான். யாரு அதை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்பந்தத்தை, அதாவது தேர்தல் உடன்பாட்டை மதிக்கிறது. அதனால் ஊசுடு, நெட்டப்பாக்கம் ஆகியவற்றில் நாங்கள் தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த நிலையிலும் கூட அதை அப்படியே நாங்கள் நிறுத்திவிட்டோம். ஊசுடு வேட்பாளராக கரிமா தமிழன், நெட்டப்பாக்கம் வேட்பாளராக அமுதவன், ஏனம் வேட்பாளராக சீனிவாச ராவ், இந்த 3 பேரும் ரொம்ப தீவிரமா மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு இருந்த நிலையில தான் அப்படியே நாங்க அதை ஆஃப் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி உழவர் கலை தொகுதியில காங்கிரஸ் சார்பில் அவரை கட்சி விட்டு நீக்கி விட்டதா சொன்னாலும் கூட அவர் திரும்ப கை சின்னத்திலேயே வாக்கு கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. அதனால திரு பாலன் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று இருக்கிறார். அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க யாரும் அவருக்கு பின்னால போக மாட்டோம், கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம். எங்கள் முயற்சி அனைத்தும் பானை சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். கரும்பலகை, மன்னிக்கணும், இங்க மட்டும் கரும்பலகை, பிளாக் போர்ட், அந்த கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு காப்பாற்றப்படும் என்று நம்புகிறேன். அடுத்து தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாடு ஆளுநர், இப்ப நமக்கு நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, மாடல் கோட். ஆனால் அவர் வெளிப்படையாக பிஜேபி மற்றும் RSS அடையாளம் உள்ள இயக்கங்களின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்கிறார். அந்த தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையாக அழைத்து பேசுகிறார். இது
தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலர் CEO அவருக்கும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில் புகார் அனுப்பியிருக்கிறோம். அவர் இவ்வாறு செயல்படுவது நடத்தை விதிகளுக்கு முரணானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவரை இந்த பொறுப்பு கவர்னர் என்கிற பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.